ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கற்பூரத்தை வச்சு தான் கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் பெரிய டம்ளர் தான், ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த தண்ணியில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு கற்பூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை நுணுக்கி தூளாக நீங்கள் போட்டுருங்க. ஈஸியாக நம்ம கையிலேயே நம்ம அமுத்தினோம்னா நல்லா ஈஸியாக தூளாகி வந்துடும். இப்போ இந்த கற்பூரத்தை நம்ம தூளாக்கி அப்படியே அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தண்ணியில் நல்லா கலந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒட்டடை அடிக்கிற குச்சி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பழைய துடைப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காட்டன் கிளாத்தை இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ட்ரையாக பிழிஞ்சிடுங்க. இப்போது நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பாருங்கள். இப்போ அந்த தண்ணியை நம்ம கையிலேயே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய துடைப்பம் வச்சுருப்போம் இல்லையா, ஒட்டடை குச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இருக்கவங்க நீங்கள் அந்த ஒட்டடை குச்சியில் இந்த தண்ணியை நனைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த துணியை நம்ம இந்த மாதிரி ஒரு துடைப்பம் எடுத்துக்கோங்க. துடைப்பத்தில் மேல் பக்கம் இந்த துணியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கோங்க இறுக்கமாக. கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ரப்பர் பேண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம நூல் கூட போட்டு இந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சூப்பராக ஒட்டடை குச்சி ரொம்ப ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரூமில் எங்கெங்கே ஒட்டடை அதிகமாக இருக்குது அந்த இடத்துலலாம் நம்ம இந்த கற்பூர தண்ணியை இந்த மாதிரி துடைச்சி கொடுத்தீங்கன்னா எப்பவுமே இந்த இடத்துலலாம் அந்த ஒட்டடை பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் நிறைய வச்சுருப்போம் கபோர்டில், அந்த மாதிரி இடத்துல கூட ஒட்டடை பூச்சி இருக்கும். அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி இந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணி துடைச்சி கொடுக்கலாம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ பாருங்கள், அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல், கற்பூர தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம என்னென்ன டிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் விளக்கேற்றி வைப்போம். ஒரு கார்த்திகை தீபத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு சமயம் நம்ம விளக்கேற்றி வைப்போம். திடீர்னு காற்று அடித்தா அணைஞ்சிடும், ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும் அணைஞ்சிடும். அந்த மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த விளக்கில் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் போட்டிங்கன்னா புயலே அடித்தா கூட அணையாது. சூப்பர் டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, இந்த கற்பூர தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு கவுண்டர் டாப்பு, கிச்சன் டைல்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நல்லா வாசனையாக இருக்கும். எறும்பு இருந்ததுன்னா சுவத்தில் கூட எறும்பு இருக்கும் நிறையா. பாருங்கள், எங்கள் கிச்சனில் சுவத்தில் நிறைய எறும்பு இருந்தது. அதுக்கும் நான் இந்த தண்ணியவே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். சூப்பராக இருந்தது. இந்த வாசனைக்கு, கற்பூர வாசனைக்கு எறும்பு இந்த பக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஈரம் பாருங்கள், நான் ஸ்ப்ரே பண்ணினதையும் அந்த எறும்பெல்லாம் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரேவை நம்ம குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த லிக்யூடை ஸ்டவ் மேலே இந்த மாதிரி போட்டு நீங்கள் தொடச்சி விட்டுருங்க நைட்டு. ஆனால் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இது நைட்டு நீங்கள் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டிங்கன்னா அந்த ஸ்டவ் மேலேயோ டைல்ஸோ அடுப்புக்கும் பின்னாடி எந்த பக்கமும் எறும்பு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தயவு செஞ்சு ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. அது வந்து கார்னர் பகுதியை ஒரு பக்கம் கார்னர் பகுதியை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். அதில் ஒரு லேயர் பகுதியில் நம்ம ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அந்த ஒரு பகுதியில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு பாக்கெட் ஷேப்பில் நம்ம மடித்து விட்டுலாம். மடிச்சுட்டு இன்னொரு பகுதி கார்னர் பேண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம பீரோவில் கபோர்டில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்போம். மழை காலத்தில் இதெல்லாம் ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம கவுண்டர் டாப்பில் அந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரத்தூளை கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா இந்த கவுண்டர் டாப் சைட்லலாம் அந்த டைல்ஸ் ஓரங்களில் நிறைய சின்ன சின்ன எறும்பெல்லாம் வரும். அதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குங்குமம்லாம் வாங்கி வச்சுருப்போம் பூஜைக்கு. அந்த குங்குமம் நாள்பட அது வந்து கருத்தும் போயிடும். அதில் வந்து பூச்சி புழுலாம் கூட சில டைம் வச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சின்ன துண்டு கற்பூரம் போட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ரேப் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். இப்போது லாஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதே கற்பூர தண்ணியை சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா போட்டு கமுத்தி வச்சுடுங்க. பூச்சி கரப்பாம்பூச்சிலாம் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஃபைனல் டிப்ஸு. நம்ம வாங்கி வச்சுருக்க கற்பூரம் ரொம்ப நாள் இப்படியே இருக்கணும் புதுசு போல் அப்படின்னா 4 மிளகு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதுசு போல் வாங்கினா போல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.